நான் நட்ராஜ் போங்கு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். வாழ்க்கையில் சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையின் பாதை தடமாறலாம். அப்படி தடமாறினாலும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் போங்கு. அண்ட் மிக அதிக பொருட்செலவில் வந்து ரகு என்கிற திரு அவர்கள் ராஜரத்னம் ஸ்ரீதர் இணைஞ்சு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிக நல்ல தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர்கள் அவர்களும் ஒருவர்கள். அண்ட் இந்த படத்தை தாஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு முதல் படம். அப்போ முதல் படம் பார்த்திங்கன்னா முதல் படம் மாதிரியே தெரியாது. மகேஷ் முத்துசுவாமி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் வந்து ராஜன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெட்டையர்த்த வசனமோ அனாவசிய எக்ஸ்போசிங்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சின்னவங்க முதல் பெரியவங்க வர ஒன்று சேர்ந்து என்டர்டெய்னிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்தில் ஆக்சுவலாக ஹியூமன் இதில் வந்து நான் ஹீரோவாக இருக்கேன். பட் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஏன்னா ஒரு நார்மலாக யாராவது கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வேலை, நல்லா செட்டில் ஆகணும், அழகான ஒரு வீடு, அருமையான ஒரு காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காருங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எல்லாரோட வாழ்க்கையிலையும். இந்த படத்தில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் இல்லாமல் 25 ஹை அண்ட் கார்ஸ் நடிச்சிருக்கு. BMW, ஜாகுவார், பென்ட்லி இந்த மாதிரியான எல்லா பெரிய பெரிய கார்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. ஸோ எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய படமாக இருக்குது. ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். டயலாக் வந்து ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் டயலாக் ஒன்று இருக்கும். சரித்திரத்தில் இடம்பெறணும், சம்பவங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காக ஓடிட்டே இருக்கணும். இது வந்து எல்லார் வாழ்க்கையிலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம போகணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா அதுக்காக நம்ம உழைக்கணும். இது சொல்கிற விஷயம். அதே மாதிரி நம்ம நல்லது செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல நேரம் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் நல்லது, நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சீனுக்கும் சரி படத்துக்கு சம்மந்தமான ஒரு கோரில் வந்து இதெல்லாம் மீட் ஆகும். அதுக்காக தான் இந்த டயலாக்ஸ் எல்லாம். போங்குங்கிறது வந்துங்க இப்போ விளையாட்டாக பண்ணுறோம். இப்போ விளையாட்டாக சீட் ஆடுவாங்க. அதுலேருந்து யாராவது 2 சீட் எடுப்பாங்க. அது விளையாட்டு. ஸோ அது விளையாட்டாக பண்ணுறது போங்கு. அதே சீரியஸாக பண்ணிங்கன்னா அந்த அயில் போங்கு ஆகிடும். அந்த அயில் போங்கு ஒருத்தங்க எங்ககிட்ட பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள நாங்கள் போங்கு பண்ணி எங்களோட பாதையை நாங்கள் நல்லபடியாக மாற்றிப்போங்கிறது தான் இந்த படம். ஸோ இது வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர்கள் ஏன் நாங்கள் கார் திருடர்களாக நடிக்கிறோம், இது ஏன் கார் திருடுறாங்க, என்ன ஆச்சு இவங்க வாழ்க்கையில், எதனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அண்ட் அதுதான் அந்த கதை. ஸோ இந்த கதை வந்து நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. மகேஷ் முத்துசுவாமி பிசி சாரோட அசிஸ்டன்ட்டு. அவர் வந்து பல வெற்றி படங்களுக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு ஒளிப்பதிவு. இந்த விஷுவல் வந்து எப்படி இருக்குன்னா படத்தோடு சேர்ந்து இணைஞ்சு போகும். ஸோ வந்து கதையை மீறி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த படம் அது வந்து விலகி நிற்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையோடு சேர்ந்து போகிறதுனால அவர் வந்து 200 out of 200 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அருமையான விஷுவல்ஸ் உள்ள படம் இது. இல்லை கதைக்காக தான் ஒரு கதை. அதில் இருக்கிற கதாபாத்திரம் என்ன சொல்லுது, என்ன செய்யுது, அது எப்படி போகுது, அந்த கதையின் போக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் சார் நான் படம் பார்க்க வெயிட் பண்ணுறேன். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன். நல்ல கதை 4 வந்தால் கூட 4ம் பண்ண தயார். எனக்கு என்னென்னா போன வருஷம் 2016 வந்து நான் ஆன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணேன். திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. தெலுங்கு சினிமா 2016 மிகப்பெரிய பிளாக் பஸ்டரில் அதுவும் ஒன்று. இந்த வருஷம் அவரும் திருவிக்ரம் சார் ப்ரொடியூஸ் பண்ணி பவன் கல்யாண் சாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி கிருஷ்ண சத்தியன் அவர் படம் டைரக்ட் பண்ணுறாரு. அது நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன். அந்த படம் வந்து நிதின் சார் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் 4 இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன். இதில் வெள்ளை குதிரைன்னு ஒரு சாங் இருக்குது. போங்குன்னு ஒரு சாங் இருக்குது. தங்கமே உன் பர்த்டே எங்களுக்கு குதிரைன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பாடல்களும் வந்து 3 டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்களாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் பாடல்கள் வந்து தாமரை மேடம், கபிலன் சார் அண்ட் மதன் கார்கி சார் எழுதியிருக்காங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.